வணக்கம் மக்களே. இந்த வீடியோல எப்படி 10 நிமிஷத்துக்குள்ள AI பாட் பில்ட் பண்றது, அதுவும் வாட்ஸ்அப்ல எப்படி பில்ட் பண்றதுன்றது தான் காட்ட போறேன். இந்த வீடியோக்கு எந்த டெக்னிக்கல் நாலேஜ், கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்லை. நம்ம பிளாட்ஃபார்ம் Whautomateல எப்படி ஈஸியா பில்ட் பண்ணலான்றது தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி நீங்க பிசினஸ் ஓனரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நீங்க ஆட் ரன் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரலாம், ஒரே கேள்வியை நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்கலாம். அதுக்கெல்லாம் மேனுவலா 1 by 1 ரிப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். அதுக்கு இந்த AI பாட் பெஸ்ட் சொல்யூஷனுங்க. இந்த இதை எப்படி பில்ட் பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த AI பாட்டை பில்ட் பண்றதுக்கு ஒரு Whautomate அக்கௌண்ட் தேவை. உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லைன்னா whautomate.comன்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கெட் ஸ்டார்டட் ஃப்ரீன்ற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி 7 day ஃப்ரீ ட்ரையல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்க பிசினஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ லிமிடெட் டைம் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்க அப்கிரேட் பண்ணீங்கன்னா 50% ஆஃப் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 months ஆஃபர் போயிட்டு இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் என்ன பிளான் செலக்ட் பண்றீங்களோ அதோட பிரைஸ்ல 50% ஃபர்ஸ்ட் 3 மாசம் பே பண்ணா மட்டும் போதும். இப்போ நான் என்னோட ஸ்டேஜிங் என்வாயன்மெண்ட்ல ஒரு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ண போறேன். இப்போ நான் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டேன். நான் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தேன்னா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் வந்து ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்றது. ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வந்து ஒரு சப் அக்கௌண்ட் மாதிரி. உங்களுக்கு மல்டிபிள் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படின்ற ஒரு நீட் இருந்துச்சுன்னா நீங்க இன்னொரு ஒர்க் ஸ்பேஸ் அதே அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணி இன்னொரு நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். கேட்டகரி நான் சும்மா ஆதார் கொடுக்குறேன். உங்க பிசினஸ் என்ன கேட்டகரியோ அது கொடுத்துருங்க. ப்ளஸ் கம்பெனி அட்ரஸ் போட்டுக்கிறேன். கிரியேட் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வந்திருக்கும். அந்த இமெயிலை நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்க செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னோட இமெயிலை வெரிஃபை பண்ணிட்டேன். இப்போ செட்டப் பண்றதுக்கு முதல் விஷயம் வாட்ஸ்அப் நம்பரை கனெக்ட் பண்றது. ரெண்டாவது விஷயம் LLM ப்ரொவைடர் OpenAIன்ற LLM ப்ரொவைடரை யூஸ் பண்ணி AI பாட் எப்படி கான்ஃபிகர் பண்றதுன்றது ரெண்டாவது காட்ட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நம்பரை நான் இன்டெகிரேட் பண்ண போறேன். அதுக்கு கனெக்ட் யுவர் சேனல்ஸ் அப்படின்ற லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து கெட்டிங் ஸ்டார்டட் கைட கிளிக் பண்ணனா இங்க வாட்ஸ்அப்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டுது. நான் அதை கிளிக் பண்ணிட்டு இங்க குயிக்கா வந்து லாகின் வித் ஃபேஸ்புக் பட்டனை கிளிக் பண்ணனா இந்த மாதிரியான ஒரு எம்பெடட் சைன் அப் ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் லாகின் ஆயிருக்கிறதுனால என்னோட ப்ரௌசர்ல அது ஆட்டோமேட்டிக்கா என்னோட அக்கௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிடுச்சு. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ண சொல்லும். அடுத்தது வந்து நீங்க கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களை பிசினஸ் போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ண சொல்லும். இதுல வந்து நீங்க எக்ஸிஸ்டிங்கா ஆட் ரன் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல கிளவுட் API யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்துல உங்களுக்கு கிரியேட் அ பிசினஸ் போர்ட்ஃபோலியோன்ற ஆப்ஷன் வரும். நீங்க அதையுமே கிளிக் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை யூஸ் பண்ண போறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா செலக்ட் தட். இப்போ அடுத்தது நம்பர் கனெக்ட் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்னோட வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பையே நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷா நம்பர் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு புது நம்பர் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்க எக்ஸிஸ்டிங் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை நீங்க வாட்ஸ்அப் ஆப்லயோ வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்லயோ டெலீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா கனெக்ட் ஆகும். நான் செகண்ட் ஆப்ஷனே யூஸ் பண்ண போறேன். ஏன்னா என் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்து எலிஜிபிள். அதனால நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் ஃபார் டெமோ பர்பஸ் செகண்ட் ஆப்ஷன் ஈஸியா குயிக்கா ஸ்டார்ட் பண்றதுக்கு கனெக்ட் பண்ணிக்க போறேன். இப்போ என் நம்பரை வந்து நான் டைப் பண்ணிட்டு இது கன்ஃபர்மேஷன் கேட்குது. கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ நம்மளுக்கு ஒரு QR கோட் வந்துடும். உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்ல உங்களுக்கு ஒரு மெசேஜும் வந்திருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் டு த பிசினஸ் பிளாட்ஃபார்ம் கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு வித் கனெக்ட் பட்டன் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்கும். அப்புறம் QR கோட் ஸ்கேனரும் ஓப்பன் ஆகும். நம்ம அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப்பும் நம்ம பிளாட்ஃபார்மும் ஈஸியா கனெக்ட் ஆகிடும். இங்க கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்தது கன்ஃபர்மேஷன் நேமு, டைம் ஜோன் இதெல்லாம் நம்ம அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கிறத காமிக்குது. ஸோ ஐம் கோனா ப்ரெஸ் நெக்ஸ்ட். இப்போ இதெல்லாம் தான் பெர்மிஷன் நம்ம பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மெசேஜை ஆட்டோமேட் பண்ண போது. ஸோ ஐம் ஓகே வித் தட். ஐம் கிளிக்கிங் ஆன் கன்ஃபார்ம். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்ஃபார்மோட அக்கௌண்ட்டு கனெக்ட் ஆயிடுச்சு. நான் இங்கே ஃபினிஷ்னு கொடுத்தேன்னா இப்போ நம்ம பிளாட்ஃபார்மில் அந்த நம்பரை வந்து செட்டப் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான எல்லா இதையும் செட்டப் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் பண்ண நம்பர் காட்டுது, ஸ்டேஜிங்ன்ற நேமும் காட்டுது, ஸ்டேட்டஸ், குவாலிட்டி, ரேட்டிங் எல்லாமே வருது. நீங்க வந்து வெரிஃபை பண்ணாம பிசினஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 லிமிட் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது நீங்க யூஸ் பண்ண லிமிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். பிசினஸ் வெரிஃபிகேஷன்ற ப்ராசஸ் நீங்க இந்த செக்லிஸ்ட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா அதையும் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களோட நம்பர் லிமிட் வந்து 2000 இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட யூசேஜை பொறுத்து ஆட்டோமேட்டிக்கா மெட்டா உங்களோட லிமிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து OpenAI இன்டெகிரேட் பண்ண போறோம். OpenAI இன்டெகிரேட் பண்றதுக்கு நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இன்டெகிரேஷன்ஸ்ன்ற ஒரு மெனு ஆப்ஷன் இருக்கும்.
அதுக்குள்ளே போனீங்கன்னா OpenAI விஜெட்டில் கனெக்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு API கீ கேட்கும். இந்த API கீ எங்கேருந்து எடுக்கலாம்னா platform.openai.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ChatGPT யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே லாகினை யூஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட்டும் சைன் அப் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒரு API கீ க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிரெடிட்ஸ் வந்து சும்மா ஒரு டெஸ்டிங்காக ஒரு $5 மாதிரி டாப்அப் கூட பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து டிபெண்டிங் ஆன் த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து 4 சீரீஸ் யூஸ் பண்ண போகிறோம், 4.1 4.2 அந்த மாதிரிலாம். ஸோ அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட் வந்து 5.4 அந்த மாதிரியான மாடல் யூஸ் பண்ணிங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் அவுட்புட்டு. பட் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் உங்களோட யூஸ் கேஸ் அண்ட் நீடை பொறுத்து முக்கால்வாசி FAQ பாட்ஸ் எல்லாமே வந்து 4 சீரீஸ்லேயே நல்லா ஒர்க் ஆகும். அப்படி உங்களுக்கு இன்புட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹையர் மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி கிரெடிட்ஸ் வச்சிருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக API கீஸ் போயிட்டு இங்கே கிரியேட் அ நியூ சீக்ரெட் கீ கொடுக்க போகிறேன். சும்மா டெமோ அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துட்டு நான் இங்கே கிரியேட்டுன்னு கொடுத்தேன்னா இங்கே நம்மளுக்கு API கீ வந்துருச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் நம்ம பிளாட்ஃபார்மில் போட போகிறேன். போட்டுட்டு சேவ்னு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ OpenAI கனெக்ட் ஆகிடுச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வெக்டார் ஸ்டோர்ஸ் அப்படின்றது வந்துருச்சு. இப்போ AI பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட இப்போ ஜெனரிக்கான மாடல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது லேட்டஸ்ட் அப் டு டேட் இன்ஃபர்மேஷனில் ட்ரெயின் ஆயிருக்காது. சிலது வந்து 6 months ஓல்டர் இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். சிலது வந்து 4.1லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது 1 year 18 monthsக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ண மாடல்ஸ் அதெல்லாம். ஸோ அதுக்கு உங்கள் பிஸ்னஸோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த இடத்துல நம்ம எல்லா நாலேஜையும் நம்மளோட ப்ரைவேட் நாலேஜாக இருக்கலாம், இல்லை பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் ஏஐக்கு புரிகிற மாதிரி ஒரு ஸ்டோர், அதுதான் வந்து வெக்டார் ஸ்டோர். அதில் வந்து நீங்கள் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி அந்த நாலேஜ் பேஸை AI பாட்டுக்கு பாஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே வந்து வெக்டார் ஸ்டோரை ஆட் வெக்டார் ஸ்டோர்னு கொடுக்குறேன். சும்மா Whautomate நாலேஜ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெக்டார் ஸ்டோருக்குள்ளே நம்மளை ஃபைல் ஆட் பண்ண சொல்லுது. ஸோ இங்கே வந்து இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது, நான் அதை எடுத்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ChatGPTயோ Claudeஓ யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் போயிட்டு இங்கே இப்போ என்னோட இது யூஸ் கேஸ்க்கு கிரியேட் அ நாலேஜ் பேஸ் ஃபார் whautomate.com அப்படின்னு கொடுத்து நான் AI பாட்டுக்காக பண்ணு அப்படின்னு சொல்லி ஏஐக்கு ப்ராம்ப்ட் பண்ணேன்னா அது எனக்கு வந்து வெப்சைட்டை க்ரால் பண்ணி அதில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட்டாகவே கொடுத்துரும். அதை ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது நம்மளோட வெப்சைட்லேருந்து க்ரால் பண்ணி ஃபீச்சர்லேருந்து என்னென்ன சொல்யூஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஆஃபர் பண்ணுறத ஒரு நாலேஜ் பேஸாக நம்ம ஏஐ வச்சு எடுத்து க்ரால் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த நாலேஜ் பேஸை நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ அதுக்கு நான் இங்கே போயிட்டு ஆட் ஃபைலுன்னு கொடுத்துட்டு நான் அந்த ஃபைல் வந்து இங்கே நாலேஜ் பேஸ்னு வச்சுருக்கேன். ஸோ நான் இதை எடுத்துட்டு அட்டாச்னு கொடுத்தேன்னா இது வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். இது எம்பெடிங்ன்ற ஒரு ப்ராசஸ் மூலிமா ஏஐக்கு இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை எப்படி ஏஐ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ப்ராசஸிங்கை அவங்க பண்ணிடுவாங்க. நீங்கள் இங்கே ரிஃப்ரெஷ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இங்கே கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு இந்த ஃபைலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக அடுத்தது வந்து பாட்டை இன்ஸ்டால் பண்ணுறது தான். அது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து கம்யூனிகேஷன்ஸ்ன்ற மெனு ஆப்ஷனுக்குள்ள ஆட்டோமேஷன்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப் சேனலில் புது அக்கௌண்ட்னா ஆல்ரெடி எதுவும் பாட் இருக்காது, அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு அது இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இங்கே ஆட் ரூல்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா டெமோவுக்கு யூஸ் பண்ண போகிற பாட் வந்து கஸ்டமர் சர்வீஸ் GPT, ஒரு ஏஐ கஸ்டமர் சர்வீஸ் பர்சன் மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணுறது உங்கள் பிஸ்னஸ்க்கு அப்படின்றது தான் இந்த பாட் பண்ண போகுது. அதுவே நீங்கள் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவான யூஸ் கேசஸ்க்குலாம் பாட் வச்சுருக்கோம். லீட் குவாலிஃபிகேஷன் பண்ணணுமா, அதுக்கு ஒரு பாட் இருக்குது. ஏஐ அப்பாயின்மெண்ட் புக்கிங் வேணுமா, கிளாஸ் புக்கிங் வேணுமா, இல்லை நார்மலாகவே வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து அப்பாயின்மெண்ட் புக்கிங் வேணுமா, அந்த மாதிரி இல்லை இ-காமர்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே பாட் இருக்குது. நம்ம சிம்பிளாக இந்த பாட்டை யூஸ் பண்ணி எப்படி பில்ட் பண்ணுறதுன்றது தான் காட்ட போகிறோம். ஸோ நான் இங்கே இன்ஸ்டால்னு கொடுத்தேன்னா இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணனா எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் எல்லாமே ட்ரிகர் பேஸ் பண்ணி தான். ட்ரிகர்ன்றது வந்து ஒரு ஈவெண்ட் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் நடக்குது. அது என்னன்னா ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் அனுப்புகிறாங்க, அதுதான் இந்த ட்ரிகரு. அது நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏஐக்கு பாஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை வர ரெஸ்பான்ஸை நம்ம எண்ட் யூசருக்கு திரும்ப அனுப்புகிறோம். அதுதான் வந்து நடக்குது இங்கே. ஸோ இதில் ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஒர்க் ஸ்பேஸ் நேம் எடுத்துக்கிச்சு. இது டிஃபால்ட் ப்ராம்ப்ட், இட் ஒர்க்ஸ் வெரி வெல். பட் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்னா யூ ஆர் மோர் தென் வெல்கம் டு எடிட் ஆல் ஆஃப் தீஸ் இன்ஃபர்மேஷன் அக்கார்டிங் டு யுவர்
பிஸ்னஸ் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன். இதில் தான் வந்து நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணணும். எல்லா மாடலும் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் என்னென்ன மாடல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே வந்துடும். நம்ம டிஃபால்ட்டாக 4.1 மினி இருக்குது, அது ஓகே, டெமோக்கு எனக்கு ஓகே தான். அடுத்தது நம்மளுக்கு இதில் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா டெம்பரேச்சர், டாப்பி, இதெல்லாம் வந்து OpenAI பேராமீட்டர்ஸ். இது கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணுமா இல்லை வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் வேணுமா, அந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் தான் இதில் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமானது பில்ட்-இன் டூல்ஸ். இதில் தான் நம்ம நாலேஜ் பேஸை நம்மளோட பாட்டுக்கு லிங்க் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம்னா, இங்கே வெக்டார் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க வெக்டார் ஸ்டோர் இங்கே வந்துடும். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டினாக ஆஃபர் பண்ணுறது, இப்போ ஏஐ வச்சு என்னோட கான்டாக்டோட நோட்ஸ் அப்டேட் பண்ணுறது, இல்லை டேக்ஸ் அப்டேட் பண்ணுறது, அவங்களோட கான்வர்சேஷனை பொறுத்து அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிலாம் நம்ம ஏஐ வச்சு பண்ணலாம். அதுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை நான் எக்ஸ்டர்னலாக வேறு அப்ளிகேஷன்லேருந்து டேட்டா எடுக்கணும் இல்லை டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது டூல்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஏபிஐயை கால் பண்ண அலோவ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு இது மட்டும் தான் கான்ஃபிகரேஷன் தேவை இந்த பாட்டுக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓகே. அப்படி நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளே கிரவுண்ட் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் என்னோட இதுக்கு ஐம் ஓகே வித் டெஸ்டிங் டைரக்ட்லி ஆன் வாட்ஸ்அப். ஸோ நான் இதை சேவ் பண்ண போகிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன், நம்மளுக்கு எல்லாமே ஓகே. வாங்க வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு. என்னோட வாட்ஸ்அப் வெப்பில் ஆல்ரெடி நான் நம்பரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஹாய் தேர் அப்படின்னு அனுப்புகிறேன்னா நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் இண்டிகேட்டர் வந்துருச்சு, இங்கே நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. நான் என்னோட டீம் இன்பாக்ஸில் போய் பார்த்தேன்னா இங்கே என்ன மெசேஜ் என்ன கஸ்டமர் அனுப்புகிறாங்கன்றதுலேருந்து என்ன இது வந்து பாட் ரிப்ளை பண்ணுதுன்றதுலேருந்து எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். இது வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேருந்து கனெக்ட் பண்ணதுனால உங்களோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லையும் இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு இங்கே வந்து ஏஐ ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே வந்து சும்மா நான் வந்து இப்போ Whautomate அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏஐ என்ன பண்ணோன்னா நம்ம கொடுத்த நாலேஜ் பேஸை வச்சு அது வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்னி சேனல் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் அண்ட் ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக கேள்வி கேட்டால் நான் ஒரு கிளினிக் ரன் பண்ணுறேன், எனக்கு எப்படி Whautomate வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நான் ஏஐ கிட்ட கேட்டேன்னா அது இருக்கிற நாலேஜ் பேஸை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இன்டெலிஜென்ட்டாக வந்து அது உங்களுக்கு ரெஸ்பான்ஸை ஜெனரேட் பண்ணும். ஓகே, வெரி குட். ஏஐ பவர் சாட்பாட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பாயின்மெண்ட் ஸ்கெடியூல் இருக்குது, சிஆர்எம் டூல்ஸ் இருக்குது, பேஷண்ட் ரெக்கார்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, ரிமைண்டர்ஸ், ஃபாலோ அப்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் ஆஃபர் பண்ணுறது கூகுள் மீட் அண்ட் ஜூம் இன்டெகிரேஷன். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுதோ அதை வச்சு அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸை ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி குட் ஃபார் உங்களோட கஸ்டமர் சர்வீஸோட வாட்ஸ்அப் நம்பரில் இந்த மாதிரியான ஒரு பாட் ரன் பண்ணிங்கன்னா லீடை லூஸே பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் காட்டணும்னு இருந்தேன். ஐ ஹோப் 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. வாட்ஸ்அப்பில் ஏஐ பாட் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதுவும் நீங்கள் Whautomate பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி பாட்டை உங்கள் பிஸ்னஸ்க்கு செட்டப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Whautomate.comன்ற வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி செட்டப் பண்ணி பார்க்கலாம். லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது உங்களுக்கு செட்டப் பண்ணும்போது ஸ்டக் ஆகிட்டீங்க இல்லை கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். எங்களோட வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ போடலான்னு யோசிச்சு வச்சிருக்கோம். எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.